ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 29/5/2024 கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டுடே கேரளா லாட்ரிக்கான கெஸிங்கில் கரெக்டாக 29ஆம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸிங் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 29ஆம் கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே நமக்கு 255 சொல்லி அடிச்சிருக்காங்க. 255 822. சரிங்களா, லாஸ்ட்டு 3 டிஜிட் மட்டும் பாருங்கள், 822. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 183 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டல் பண்ணணும்னா நமக்கு வந்து 12 அப்படி நம்பர் வரும். சரிங்களா, 1 8 வந்து பார்த்தீங்கன்னா 9, 9 3 வந்து பார்த்தீங்கன்னா 12. சரிங்களா, 8 2 10, 2 சேர்த்தோம்னா 12, 5 2 10, 10 2 12. சரிங்களா, மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் 12. ஸோ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது அடுத்த நாள் ரிசல்ட் என்ன அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தா இங்கே 424 அடுத்த நாள். சரிங்களா, இப்போ 424க்கு அதே இங்கே இந்த இதில் டேரெக்டாக பாருங்கள், கீழே 2 4 அப்படி நம்பர் இருக்குது. 24 அப்படிங்கிறது பிசி எடுத்துருக்காங்க. அடுத்து 101 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 101 அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஏ போர்டு எடுத்திருக்காங்க. அதாவது இங்கே ஃபஸ்ட்டு உள் நம்பரில் சி போர்டில் எடுத்திருக்காங்க, இங்கே ஏ போர்டில் எடுத்திருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்ம இங்கே பார்த்தோம்னா நமக்கு இங்கே பி போர்டில் வரணும். அப்போ 17 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் எடுத்தாச்சா. நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நம்பர் பாருங்கள். கரெக்டாக இதிலேருந்து சரிங்களா, இந்த ரிசல்ட்லேருந்து பார்த்துக்குங்க. கரெக்டாக 1 ஒரு நாள் கேப் விட்டு 1 2 3 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துக்குங்க 42 பிசி 42க்கு நமக்கு இந்த 24ம் 42ம் சேர்ந்து தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 424 ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே அதே மாதிரி ரிசல்ட் கீழே பாருங்கள் 1 2. சரிங்களா, 1 2 2வது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக பிசியில் 10 அப்படி நம்பர் இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருந்துச்சு. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு டேரெக்டாக ஒரு நம்பர் கீழே இறங்கி இருந்துச்சு. சரிங்களா, 42 அப்படிங்கிற நம்பரு. சரிங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு டேரெக்டாக 10 அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இங்கே ஃபஸ்ட் நமக்கு ஒரு நாள் கீழே இறக்கி எடுத்துருந்தாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு நாள் கீழே இறக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ ஒரே ஒரு நாள் கேப் அப்படிங்கிறனால இந்த இடத்துல பிசி மட்டும் பாருங்கள் 72 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ இந்த 17ம் 72ம் சேர்ந்து நமக்கு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த 2 நம்பருமே ஏபிஎஸ்சில் எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ 17 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 17ம் 72ம் மாற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இந்த நம்பரு இங்கே 24 அப்படிங்கிறது பிசி பண்ணியிருக்காங்க, 11 அப்படிங்கிறது ஏசி வந்திருக்கு, 72 அப்படிங்கிற நம்பரு ஏபியில் வந்துச்சு அப்படின்னா 721 அப்படி நம்பரு அடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 721 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 67 21 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கான கெஸிங் தான். நமக்கு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு வேளை நாளைக்கு 244 255 266க்கும் சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு டக்குன்னு அடிச்சுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 266 ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கரெக்டாக ஸோ இந்த பேட்டர்ன் நல்லா கவனித்து பார்த்துங்க. 44 44க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 சொல்லி அடிச்சிருக்காங்க. 44க்கு அப்புறம் ஒரு 45 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, இங்கே இந்த மாதிரி 44க்கு அப்புறம் 45 அடித்தப்போ ஏபி நம்பர் பாருங்கள் 31க்கு இங்கே உள்ள 13 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 31 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு 72 அதாவது 27ன்னு வச்சுக்கோங்க, 27 அல்லது 37. சரிங்களா, 27 பிசி 27 ஏசி 37. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 44 இங்கே ஏசி 45. சரிங்களா, இந்த மாதிரி அடிக்கும்பொழுது இங்கே உள்ள ஏபி 24 எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 24 அடிச்சிருப்பாங்க. சரிங்களா, 3வது நாள். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு இங்கே ஏபி பாருங்கள் 24 24க்கு அப்புறம் ஏசி 25. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 78லேருந்து நமக்கு 2 நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இந்த 78லேருந்து நமக்கு எடுத்தாங்க அப்படின்னா 785 அப்படின்னு சொல்லி அடிக்கிற சான்ஸ் இருக்குது. 785 அல்லது 875. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 4க்கு பவர் 9 சி போர்டு அடிச்சிட்டாங்க, 7க்கு பவர் 2 சி போர்டு அடிச்சிட்டாங்க, 5க்கு பவர் 780 வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ மாற்றி எழுதிட்டேன் 780. சரிங்களா, 780 வரணும் அல்லது 870. இங்கே 5க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா 0. சரிங்களா, 7க்கு அப்புறம் பவர் பண்ண நம்பர் 2 வந்து அதே மாதிரி 4க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 9, 7க்கு பவர் 2, 5க்கு பவர் 0. சரிங்களா, அப்போ 780 870. சரிங்களா, இப்போ அதே மாதிரி இன்னொரு நம்பருக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள்.
ஸோ 542க்கு ஒரு நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா உள்ள 54 ஏபி 54. இந்த 24க்கு 31க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு இங்கே பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 19 சரிங்களா. ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள் 19. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல ஏசி 38 சரிங்களா. இங்கே 19 அப்படிங்கிறது பிசி அடிச்சிருக்காங்க, 54 அப்படிங்கிறது ஏபி அடிச்சிருக்காங்க. 38 அப்படிங்கிறது ஏசி வரணும் சரிங்களா. ஏசி மட்டும் 38. தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி இதில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், தனியாக பிரித்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ 38 அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 308 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சரிங்களா. ஸோ 308 ஏசி 38 சரிங்களா. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 780 870 திருப்பி எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்தோன்னா 308. ஸோ 783லேருந்து அந்த நம்பர் பிரிக்கிறதால நம்ம 78 எடுத்துருக்கோம், 38 வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கோம் சரிங்களா. ஸோ தனியாகவே உங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசி என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம இது வந்து 2வது பேட்டர்ன் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா பார்த்தாச்சு, 172 சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இதை ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு 17 கொடுத்துருந்தோம், 72 கொடுத்துருந்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 38 ஏபிஎஸ்சிபிசிக்கு சரிங்களா. 17 கொடுத்துருந்தோம், 72 கொடுத்துருந்தோம், 38 கொடுத்துருக்கோம் சரிங்களா. அது இல்லாமல் 78. ஸோ இந்த நம்பர் ஏபிஎஸ்சிபிசியில் எடுத்து ட்ரை பண்ணோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. 17 38 72 78. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் லாஸ்ட் பேட்டர்ன் இது தான் சரிங்களா. இதுலேருந்து கரெக்டாக 20ஆம் தேதி பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் கம்பல்சரி எல்லாருமே எடுத்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பேட்டர்ன் கரெக்டாக பார்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் சரிங்களா. 502 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. திரும்ப அதுலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் 452 பிசி மட்டும் பார்த்துங்க 452. திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 2 4 6 8 9 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 254 சொல்லியிருக்கு. திரும்ப பார்த்துங்க இங்கே வந்து நம்ம 9 நாள் எடுத்துருக்கோம் சரிங்களா. 2 4 6 8 10 11ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 501 சொல்லியிருக்கு. 501லேருந்து கரெக்டாக 2 4 6 8 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் நமக்கு 510 சொல்லி அடிச்சிட்டாங்க. சேம் நம்பர் தான். 452க்கு நமக்கு கேப் என்ன நம்பர் விட்டுருவாங்க பாருங்கள். 2 4 6 8 9 அடிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 4 6 8 10 11 நாள் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 4 6 8 10வது நாள் இந்த இடத்துல 449 சொல்லியிருக்கு. ஸோ இந்த நம்பரு 2 4 6 8 10வது நாள் இங்கே வருது சரிங்களா. ஏன்னா இருக்கிறது 2 நாள் தான் வந்து இருக்குது. ஸோ 449 நம்பரை வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பண்ணி மீதி உள்ள நாளை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் 10வது நாள் கூட அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். 449 3 நாளுமே, அதாவது லாஸ்ட் இந்த மாதம் லாஸ்ட் வரைக்குமே 449 அப்படிங்கிற நம்பர் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் இன்றைக்கும் இல்லாமல் நாளைக்கு நாளான்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நாளைக்கு இதில் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாக்ஸ் பண்ணாங்கன்னா 494 சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாக்ஸ் பண்ணாங்கன்னா 494 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரு 4 டிஜிட்டே 44 94 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நம்ம நேரத்துக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னோட வந்து முடிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த பேட்டர்னில் டேரெக்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 008 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லிடுறேன். கரெக்டாக 4507 பாருங்கள். 4507க்கு நமக்கு 4 டிஜிட் 0457. ஸோ அதுலேருந்து கரெக்டாக 10வது நாள் 2 4 6 8 10 11ஆம் நாள் 0135. அதே மாதிரி இங்கே வந்து 14ஆம் நாள் வந்து பார்த்தோன்னா 3150 சரிங்களா. ஸோ அதுலேருந்து 11ஆம் நாள் வந்து பார்த்தோன்னா 4080. ஸோ இந்த நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு 07 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா டி அண்டு சி அடிச்சிருக்காங்க. இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா டி அண்டு 30 சரிங்களா. 30 அப்படிங்கிறப்ப இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா உள்ள பி போர்டுக்கும் இங்கே ஏ போர்டு வந்து அடிச்சிருக்காங்க சரிங்களா. அதாவது டி போர்டு இங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா டி போர்டு. ஆக மொத்தம் இதில் உள்ள நம்பரே ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா டி போர்டில் வந்து வருது சரிங்களா. அப்படி பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு சி போர்டு அடிச்சிட்டாங்க. இங்கே உள்ள நம்பர் லாஸ்ட் நம்பர் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா பி போர்டு அடிச்சிட்டாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துங்க 47 ஃபஸ்ட்டு சி போர்டு. இங்கே உள்ள 0 பார்த்துங்க. 0 அண்டு 3 வந்து பார்த்தா இதுலேருந்து ஏதாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போல் வந்துருச்சு சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது 0 அப்படிங்கிற நம்பர் மறுபடியும் 0 பி போல் வரதுக்கு ஏ போல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. சாரி, சி போர்டில் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டு அண்டு பி போர்டு அண்டு ஏ போர்டு சரிங்களா. சி போர்டு, பி போர்டு, ஏ போர்டு இதுலேருந்து 2 நம்பரில் 1 நம்பரு. ஸோ அப்படிங்கிறப்ப 8 அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுக்கலாம் சரிங்களா. 4 அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுக்கலாம். 800 அல்லது 408 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 008 004 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த 172, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 780 ஏபி 78 வச்சு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பரு. ஸோ நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸில் எல்லா நம்பருமே ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 17 72 கொடுத்துருந்தோம் சரிங்களா. 38 78 கொடுத்துருந்தோம். ஸோ அது இல்லாமல் உங்கள் 49 ஒன்று சொல்லியிருந்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17 38 72 78. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த கேசிங்லேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா 44 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு சரிங்களா. ஸோ அதையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. 00. ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17 72 38 78 இந்த 4 நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்களா. மீதி நம்பர் வந்து சப்போர்ட்கான நம்பர் தான். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2552ங்கள கொடுத்ததில் நம்ம 25 வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ யாரையும் எடுத்து ட்ரை பண்ணி அப்படிங்கிற வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா.